அனிகாக்கா, எல்லாம் சரியா போயிடும்க்கா. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. என் மேல நம்பிக்கை வைக்க சொல்லி உன் கடவுள் கிட்ட நீயும் சொல்லிட. அவர் விளையாடுறதுக்கு என் லைஃப் தான் கிடைச்சதா? முதல்ல கேண்டீன் டெண்டர் கிடைக்கல, இப்போ உன் கஸ்டடியும் கிடைக்கல. என்னையே பேட் லக்ல இருந்து பிரிச்சு வைக்கவே மாட்டேங்கிறாரு. அக்கா அக்கா, ஒரு விஷயம் சொல்லவா? என்னோட ஃப்ரெண்டு பிங்கி தெரியும்ல, அவளோட பாட்டி இருக்காங்களே, சத்தமா பேசினாதான் கேக்குமா. அதனால பிங்கி அவங்க பாட்டி கிட்ட எப்ப எதை கேட்கணும்னாலும் அப்ப அதை பத்தி 10 வாட்டி அதை கேட்கணுமா. அவங்கள நினைச்சாலே கோபமா வருது. பைத்தியமாடா நீ? அவ்வளோ வயசாச்சுன்னா இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதுல அவங்க தப்பு எதுவும் இல்ல. பெரியவங்க இந்த மாதிரி பேசக்கூடாது. அப்ப நீங்க ஏன் கடவுள் கிட்ட கோவப்படுறீங்க? ஏன்னா கடவுளோட வயசு பிங்கியோட பாட்டியை விட அதிகம். அதனால அவருக்கும் சத்தமா சொன்னா கேட்கலாம்ல. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, அவர் காதுல விழுந்ததும் கேட்டதை தருவாரு. ஹலோ ஹலோ அனிகா மேடம். சொல்லுங்க. மேடம், நாளைக்கு ஈவினிங் ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு கேட்டரிங் சர்வீஸ் வேணும். உங்களால அதை செய்ய முடியுமா? கண்டிப்பா நான் செய்றேன். எங்கன்னு சொல்லுங்க. மேடம், நான் உங்களுக்கு அட்ரஸையும் டைமையும் மெசேஜ் பண்ணிடுறேன். ஓகே, என்ன மெனு? உங்களோட பெஸ்ட் செஞ்சிருங்க. நான் வெஜிடபிள் ரைஸ் அண்ட் ஒரு நிமிஷம். அம்மா, உங்களுக்கு என்ன பத்தி எப்படி தெரியும்? அது வந்து ஹலோ. சிட்டி காலேஜ் கேண்டீன்ல சொன்னதா சொல்லு. ஹலோ மேடம், சாரி, ஃபோன் லைன் கட் ஆயிடுச்சு. எனக்கு உங்களோட நம்பரை சிட்டி காலேஜ் கேண்டீன்ல தந்தாங்க. ஓ, சிட்டி காலேஜோட கேண்டீன்லயா? அங்கேயே என் நம்பரை யார் தந்தாங்க? அது டெண்டர் ஃபார்ம். மேடம், அங்க வந்திருந்த டெண்டர் ஃபார்ம்ஸ்ல ஒரு ஃபார்ம்ல உங்க பேரை பார்த்தேன். ஹலோ பிரதர், நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? அந்த டெண்டர் எனக்கு தான் கிடைச்சிருக்கணும். ஆனா ஒரு முரட்டு முட்டாளால அந்த டெண்டர் என் கையை விட்டு போயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட அந்த டெண்டர் ஃபைனலைஸ் ஆகி என் கைக்கு வர இருந்துச்சு. அப்பன்னு பார்த்து சிவப்பூச்சையில கரடி பூந்துருச்சு. கரடியா? ஆமா, பூனை கண்ணு இருக்கிற ஒரு கிறுக்கு கரடி. கையில குச்சி எடுத்து அதை ஒரே போடா போட்டுருக்கலாம்ல. குச்சி இல்ல, செருப்பு கழட்டி அடிச்சிருக்கணும். என்னைக்கு நான் அதை செய்யறனோ அன்னைக்கு அவன் தலையை கோதறத நிறுத்தணும். சான்ஸ் கிடைச்சா விட்டுறாதீங்க. அந்த கரடி உங்க பிடியில சிக்கினதுமே என் சார்பா அதுக்கு ஹலோ சொல்லிடுங்க. என்ன? இல்ல, நான் உங்களுக்கு அட்ரஸையும் டைமையும் மெசேஜ் பண்ணிடுறேன். கரெக்ட் டைமுக்கு வந்துருங்க. ஓகே, தேங்க் யூ. சாரி சார், உங்களை பத்தி தான் சொல்றாங்கன்னு முதல்ல எனக்கு புரியல சார். நாளையோட உன் லைஃப்ல இருக்கிற எல்லா கதவுகளையும் நான் அடைச்சிடுவேன். நீ சரியாதான் சொன்ன. சத்தமா சொன்ன கடவுளுக்கு கேக்குது. அவரு பதிலும் சொல்றாரு. லைஃப்ல அவர் ஒரு கதவை மூடினா மறு கதவை திறந்துடுறாரு. இதுதாங்க நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன்.